என்னன்னு தெரியட்டும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்ன வார்த்தைக்கு என்ன வார்த்தை எதுக்கு அடிச்சாங்க? என்ன வார்த்தைக்கு என்ன வார்த்தை கேளுங்க, உங்க பையனை கேளுங்களேன். நீ வா, நான் வரேனே, வாங்க கம்ப்ளைண்ட் எழுதுங்க. நீங்க நான் கம்ப்ளைண்ட் எழுதுறேன், வாங்க. வேலை செய்யறவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கூடாது தெரியல. நீ வந்து சேலத்துக்கு அடிக்கிறான், காலால் எட்டு உதைக்கிறான். என்ன மரியாதை கைங்கரிய பரனுக்கு? கம்ப்ளைண்ட் பண்ண இவரை அடிக்கூடாது. யாரு அவர் சேஷாத்திரி கிட்ட போய் சொல்லிருக்காங்க. இல்லை இவருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அது நீங்க தானே விசாரணை பண்ண. அங்கே மேலே கொடுங்க, உள்ள வாங்க பாரு, ஏஜென்ட் கொடுங்க. அதான் வரேன். நீங்க வந்து தப்பு எங்கடா இருக்க? சொல்றாரு அவர் தான். என் பிள்ளையே அடிச்சுன்னு கேட்கறாரு. என் பிள்ளையே அடிச்சுன்னு கேட்கறாரு. வா உள்ள வா, உள்ள வா. அன்னைக்கே பைக் எங்கள் வீட்டு வாசல் இந்த பைக்கை வச்சுட்டு என்ன சொல்கிறான், கொளுத்திடுவான் பைக்குன்ற. உங்ககிட்ட சொன்னேன், கொளுத்திடுவான் பைக்கேன் சார். உங்ககிட்ட சொன்னேன்னா சார்? சார் எங்கிட்ட தான் சொன்னேன். எங்கிட்ட பக்கத்தில் பைக் எந்த கிடையாது, பைக் எந்த கிடையாது. பக்கத்தில் ஒத்துந்து நம்பரை சொல்லி சொல்கிறான், நம்பரை சொல்லி சொல்கிறான். பக்கத்தில் பைக்கை கொளுத்திடுவேன்றான். யார் வீட்டு பைக்கை யார் கொளுத்துறது சார்? தேவையில்லாத பைக் சார். உங்க வீட்டு பைக் இல்ல அது, உங்க வீட்டு பைக் இல்ல அது. வீட்டு பைக் என் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க நான் ஃபோன்ல பேசினேன். உன்னை கொளுத்திருப்பேன் நான். கொளுத்திட்டு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களை? உன்னை கொளுத்திருப்பேன். என் பைக் பத்தி சொல்லிட்டேன் நாங்க. வண்டியை கொளுத்துறமா கேட்கலாம் சார். கொளுத்திருக்கமா கோவில் பிரச்சனை சார். தேவையில்லாது கோவில் பிரச்சனை, தேவையில்லாது. அதுதான் சார். இங்கே எதெல்லாம் அசிங்க பேச வரா? எங்கள் அண்ணன் வர பேசுகிறா? வாடா போடா, போடா பப்புளுக்கு இருக்கிறாங்க. அம்பா தண்ணி அடிச்சுக்கண்ணா. அப்புறம் எகிரி வச்சு சொன்னான்னு போக இழுத்து போகிற போல உள்ள போய் சொல்லாங்க. என்ன சமாச்சாரம் பார்த்து என்ன பார்த்து ரூபா 10 பேர்லாம் கத்திக்கினேன். நேற்று உள்ள அதை பண்ணி பிச்சு அனுப்பு. அதான் நான் பார்த்து என்னண்ணே நான் தப்பு பேச்சு வரதுன்னு கை தூக்கின்னு ஓடுற எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். போகலாமா? சரிண்ணா இவன் வந்து தூக்கின்னு வர்றான், கை தூக்கின்னு வர்றான். ஆகுமா? அது ஏதோ ஒன்று கேட்குறான். ஆமாம், ஃபஸ்ட்டு ஆரம்பி இங்கே தான். அப்போ அவர் வெளியூரில் இருக்க அங்கே நடந்த தகராறுலாம் இங்கே தரக்கூடாது. வெளியே போன தகராறு வெளியூர் போட்டோம். இங்கே இருந்த தகராறு அதில் பேச போடணும். அங்கூட்டான இருந்த நடந்த சந்து தகராறுலாம் தருவீங்க. அந்த தகராறு எல்லாம் இங்கே இருந்தா அங்கே வெளியே போன சமாச்சாரம் வேறு, இங்கே வேறு சமாச்சாரம். இது இன்னும் பார்த்து பார்த்துக்கணும். ஆமாம் அப்பா யூகம் வகுத்து வச்சு ஒரு தடவை பட்டாச்சு, இன்னொரு தடவை என்ன ரசிக்கப்படணும் நான் கேட்குறேன். ஆயிரத்து அதோட பேசாது அதிகமாக இன்னொரு தடவை வீடியோ அது எங்கே ஒன்று பிரச்சனையா அது அசிங்கமாக பப்ளிக்கில் இருந்து பேசணும். எந்த விஷயம் பப்ளிக்கில் இருந்து பேசணும். பப்ளிக்கில் இருந்து தயவுசெய்து பேசாது. ஒரு தடவை ஆச்சொல்ல, ஒரு தடவை தான் பட்டாச்சொல்ல, எதுக்கு இன்னொரு தடவை விளாடுறது?
ஒருத்தர் பேசி பிரயோஜனமே கிடையாது. நீ உனக்கு அதிகாரி மணிகாச்சு, நீ மணியாரத்தை பேசுவ. கோயில் உள்ள மணியார் உனக்கு அதிகாரி, நீ அனாவசியமாக நீ அதெல்லாம் பேசிட்டு போகலாம். அசிங்கமாக உடனே வீடியோ எடுத்து சண்டை போட்டு எதுக்கு ஒரு தடவை அசிங்கப்பட்டு ஒருத்தன் இங்கே சண்டையில் இருக்கு. நீ வேற எதுக்கு புதுசாக போகிறீங்க? தயவு செய்து விட்டுற போகணும். மேலே என்னவோ பார்த்து நீ எங்கே பேசணும், உனக்கு அதிகாரி எழுதணும் மணிகாரத்துக்கு. அங்கே பேசுறதுக்கு ஒரு அசிங்கமாக நீ பேச ஆழ்வாடுறது வாய்க்காடுறது சண்டை எனக்கு போடுங்க. உனக்கு நாளைக்கு போனால் சொல்லுமா கோவிலுக்கு நான் இல்லைன்னு சொல்கிறேன். நான் சொல்றது புரிஞ்சு செல்லாதுன்னு தானே சொல்றாரு. யாருக்கு சம்பந்தம்? இவர் ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ண தேவஸ்தானத்தை யாராவது வந்தாங்க. வரமாட்டா எப்படி வருவா? சமாதானப்படுத்தி கூட்டு போனாங்க. இவர் ஒருத்தர் தானே வந்தாரு. பேசுறது நிற்கும், காரியம் நடக்காது. அனாவசியம் பேச போறேன். என்கிட்ட மரியாதை அண்ணா ஒரே விஷயம் நீ பண்ற விஷயத்தை எப்படின்னா நம்ம முதலியம்மா கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கணும். சண்டையே போடாது. அப்படிதான் இருக்கு. கேவலமா போடும். யாருக்கா கொண்டாட்டமா இருக்குது. வேலை செய்யறது யாரும் சொல்ல மாட்டான். யாருக்கா கொண்டா பைத்திய மாதிரி பண்றீங்க. அனாவசியமா சண்டையே போடுறாரு. ஒருத்தர் நாக்கு தடிச்சுன்னா வார்த்தை தெரியும். அன்னைக்கு பிரத்யட்சமாக பார்த்தே இல்லை. ஏதோ நானும் சம்பந்தமும் பேசியிருந்தேன். அதோட முடிஞ்சு போச்சு. அது எவ்வளோ விபரீதமாக இருக்கு. அதுக்கு இன்னும் கும்பல் நீங்க வெளியே பேசி என்ன கேட்க அதான் சொல்லிட்டு அன்னைக்கு இப்படிதான் கூட்டு தேவை. இவனையும் 10 நாளைக்கு வேண்டான்னு அவனையும் 10 நாளைக்கு அதனால அதுதான் 10 நாளைக்கு நீங்க வர வேண்டாம். அப்போதான் தெரியும். அதே 10 நாள் எல்லாருக்கும் கொடுத்துருமா அப்படியா? ஏன்னா நானும் ஆப்டிக்கு முடிச்சுட்டு வரேன். இல்லை நானும் ஆப்டிக்கத்தை முடிச்சுட்டு வரேன். ஒர்க் ஆப்டிக்கு முடிச்சுட்டு வரேன். அன்றைக்குதான் பேருந்து சம்பந்தமே இல்லாமல் ராகவன் போக மாட்டான். ராகவன் வருவாங்க. ஏதாவது சொல்லலாம்.